வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிசஸில் சேல்ரிங்கிற டாபிக். சேல்ரியோட செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1. சேல்ரிங்கிறது எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட். சேல்ரி கூட எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேஜஸ், எனி ஆனுட்டி ஆர் பென்ஷன், எனி கிராஜுவிட்டி, எனி ஃபீஸ், கமிஷன், பெர்க்விசிட்ஸ், ப்ராஃபிட்ஸ் இன் லியூ. இந்த இடத்துல பெர்க்விசிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கைண்டு திங்ஸாக கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெர்க்விசிட்ஸ் அதர் தென் கேஷ். எனி அட்வான்சஸ் ஆஃப் சேலரி. அட்வான்சஸ் ஆஃப் சேலரி அப்படிங்கிறது என்னோடய சேலரி கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்திருக்கும், ப்ரீவியஸாகவே நான் வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சேலரி. லீவ் சேல்ரி ஆர் லீவ் என்கேஷ்மெண்ட். ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் லீவ் எடுக்க மாட்டாங்க. லீவ் எடுக்காமல் சம்டைம்ஸ் ஒரு சிலர் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த லீவோட அமௌண்ட்டை சேல்ரி கூட இன்க்ளூட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் லீவ் என்கேஷ்மெண்ட் ஆர் லீவ் சேலரி. எம்ப்ளாயி பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆர்பிஎஃப். ஆர்பிஎஃப் அப்படிங்கிறது ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு. ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் இன் ஆர்பிஎஃப். என்னோடய ஆர்பிஎஃப் அமௌண்ட்டை பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதையும் நான் சேல்ரி கூட இன்க்ளூட் பண்ணி காமிப்பேன். எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயரோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஏதாவது அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் அதையும் சேல்ரி கூட இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கைண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த சேலரி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது அலவன்சஸ். அலவன்சஸ்க்கும் செக்ஷன் இருக்குது. அலவன்சஸோட செக்ஷன் 17 சப்செக்ஷன் 3. அலவன்சஸோட மீனிங் பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை யார் பே பண்ணுறாங்க அப்படின்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு. சம்டைம்ஸ் இந்த அமௌண்ட் அஃபிஷியலாகவும் இருக்கலாம், பர்சனலாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலவன்சஸ் நம்ம பார்க்கலாம். அலவன்சஸோட டைப்ஸ் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் ஃபுல்லி எக்ஸம்டட், ஃபுல்லி டேக்ஸபிள், பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அலவன்சஸ் பார்க்கலாம். ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்சஸ். அலவன்சஸ் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரெண்டரிங் சர்வீசஸ் அவுட் சைட் இந்தியா. ஸோ இதுக்கு ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லி எக்ஸம் பண்ண போகிறோம், டேக்ஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரவி அப்படிங்கிறவங்க இந்தியன் சர்வீசஸ்க்காக ஃபாரின் ஆம்பசியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்தியாவுக்காக ஃபாரின் ஆம்பசியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது இந்தியன் கவர்மெண்ட் அவருக்குன்னு சர்டைன் அலவன்சஸ் கொடுப்பாங்க. அந்த அலவன்சஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டரிங் சர்வீசஸ் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம டேக்ஸ் போட மாட்டோம். அவங்களுக்கு சேல்ரிக்கு டேக்ஸ் போடுவோம், இது கொடுக்கக்கூடிய அலவன்சஸ்க்கு டேக்ஸ் போட மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் கிராண்டட் டு ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். நெக்ஸ்ட்டு சம்ஸ்டரி அலவன்சஸ் கிவன் டு ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இந்த சம்ஸ்டரி அலவன்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை ஏதாவது அஃபீஷியல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சம்ஸ்டரி அலவன்சஸ். எக்ஸாம்பிள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸு, டிஃபன், லஞ்ச் அலவன்சஸ். ஸோ அது எல்லாமே இதில் சம்ஸ்டரி அலவன்சஸில் வரும். ஸோ அந்த அலவன்சஸ் எல்லாமே ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு ஃபுல்லி எக்ஸம்டட். நெக்ஸ்ட்டு அலவன்சஸ் ரிசீவ்ட் பை அன் எம்ப்ளாயி ஆஃப் யூஎன்ஓ ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயர். ஒரு எம்ப்ளாயி யூஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு கீழே மெம்பராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸும் ஃபுல்லி எக்ஸம்டட். அலவன்சஸ் தான் ஃபுல்லி எக்ஸம்டட் தவிர சேல்ரி எக்ஸம்டட் கிடையாது. நெக்ஸ்ட்டு அலவன்சஸ் டு டீச்சர் ஆர் காலேஜ் ப்ரொஃபஸர் ஃப்ரம் சார்க் மெம்பர். அதாவது ஒரு டீச்சரோ ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரோ சார்க்கில்
ஒரு மெம்பராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸும் ஃபுல்லி எக்ஸம்டட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்சஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன் டியர்னஸ் அலவன்சஸ். டியர்னஸ் அலவன்சஸ் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஃப்ளேஷன் ஆகும். நம்மளுக்கு சம்டைம்ஸ் இன்ஃப்ளேஷன் ஆகுது அப்படின்னா, பணவீக்கம் ஏற்படுது அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய டெய்லி திங்ஸோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை கவர்மெண்ட்டோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சேல்ரி கூட சம் அமௌண்ட் எக்ஸஸாக தருவாங்க. ஸோ அதை ஜமாளிக்கிறதுக்காக அந்த அமௌண்ட்டை எக்ஸஸாக தருவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டியர்னஸ் அலவன்சஸ். அதில் அடிஷ்னல் டிஏ கொடுத்தாங்கன்னாலும் அதுவும் ஃபுல்லி டாக்ஸபிள். நெக்ஸ்ட் வந்து சிட்டி காம்பன்சேட்ரி அலவன்சஸ். வாட் யூ மீன் பை சிட்டி காம்பன்சேட்ரி அலவன்சஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னை சிட்டியில் இருக்கேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய லிவிங் காஸ்ட் அதிகமாகலாம், வாங்கக்கூடிய திங்ஸோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனுக்கு எக்ஸஸாக அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டும் ஃபுல்லி டாக்ஸபிள். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் காம்பன்சேட்ரி அலவன்சஸ். வாட் யூ மீன் பை கேபிட்டல் காம்பன்சேட்ரி அலவன்சஸ் அப்படின்னா, இப்போ நான் டெல்லியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லிவிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம், ஹைஃபையாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸஸாக அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த அலவன்சஸ்க்கு. அதுக்கு பேர் கேபிட்டல் காம்பன்சேட்ரி அலவன்சஸ். நெக்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சுக்கு அலவன்சஸ் கொடுப்பாங்க. அதுவும் ஃபுல்லி டாக்ஸபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாங்கக்கூடிய சேல்ரி வந்து ஒரு 45,000 அப்படிங்கும்போது எனக்கு என் ஆர்கனைசேஷன் வந்து சேல்ரி கூட மந்த்லி சேல்ரி கூட ஒரு 2,000 என்னோடய லஞ்சுக்காக கொடுப்பாங்க. இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்சஸ். சேல்ரி கூட கொடுக்கக்கூடிய அமௌண்ட் இது. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லி டாக்ஸபிள், எந்த ஒரு டிடக்ஷன்ஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு டிஃபன் அலவன்சஸ், இது மார்னிங் கொடுக்கக்கூடிய அலவன்சஸ். நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் அலவன்சஸ். நான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணும்போது என்னோடய சேல்ரி கூட ஒன் டைம் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25,000 என்னோடய மேரேஜ்க்காக என்னோடய ஆர்கனைசேஷன் அமௌண்ட் கொடுக்குது அப்படின்னா அதையும் ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். இது ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபேமிலிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அலவன்சஸும் டாக்ஸபிள். டெப்புடேஷன் அலவன்சஸ். வாட் யூ மீன் பை டெப்புடேஷன் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஏ அப்படிங்கிறவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டெம்பரவரியாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏ அப்படிங்கிற பர்சனை டெம்பரவரியாக வந்துட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி விடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடுறாங்க அப்படின்னா, ஸோ அப்போது இங்கேருந்து இங்கே மாறுறதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அலவன்சஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிளாக கொண்டு வந்துடுறோம். அதுதான் டெப்புடேஷன் அலவன்சஸ். வார்டன்ஷிப் அலவன்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்டலில் வார்டனாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது அலவன்சஸ் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் ஃபுல்லி டாக்ஸபிள். நான் ப்ராக்டிஸிங் அலவன்சஸ். ஒரு பை நான் ப்ராக்டிஸிங் அலவன்சஸ் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணணும். அவங்க வந்துட்டு ப்ரைவேட்டாக எந்த ஒரு ஹோம்லேயும் ஒர்க் பண்ணக்கூடாது, இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடாது. அவங்களோட சர்வீசஸ் வந்து கவர்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸும் ஃபுல்லி டாக்ஸபிள். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அலவன்சஸ். புதுசாக ஏதாவது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதில் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நம்ம மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவும் ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்சஸ். நெக்ஸ்ட்டு நான் ஓவர் டைம் ஏதாவது பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸும் டாக்ஸபிள். நெக்ஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ் ஃபார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாட் யூ மீன் பை நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ப்ரைவேட் எம்ப்ளாயி. இதே கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பே பண்ணக்கூடிய நம்ம வீட்டோட வாட்டர் எலக்ட்ரிசிட்டி அலவன்சஸ், இல்லை ஆஃபீஸ்க்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் எலக்ட்ரிசிட்டி அலவன்சஸும் ஃபுல்லி டாக்ஸபிள். நெக்ஸ்ட்டு சர்வெண்ட் அலவன்சஸ், ஹாலிடே ட்ரிப் அலவன்சஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் ஃபார் நார்மல் எம்ப்ளாயீஸ், இதுவும் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். நெக்ஸ்ட்டு வந்து அலவன்சஸ் டு சேர்மன், ரிட்டையர்டு சேர்மன், மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சி
இல்லை வந்துட்டு ஒரு சேர்மனோ இல்லை ரிட்டையர்டு சேர்மனோ இல்லை ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு ஃபுல்லி டேக்ஸபிள். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸும் ஃபுல்லி டேக்ஸபிள். இது எப்போ வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் கேட்டகரி கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் 2021 to 22 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே ஃபுல்லி எக்ஸம்டட் கேட்டகரி கீழே தான் இருந்துச்சு. Thank you so much for your patient listening. Third allowances வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Please subscribe for my channel. Thank you so much.